ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா செய்கிற மாதிரி வாங்க ஒரு காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, கேரட் போட்டு குழம்பு வைக்கிறேன், பார்க்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 4-5, ஒரு 10-15 சின்ன வெங்காயம், தக்காளி 2, பச்சை மிளகா எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுலேயே குழம்பு மிளகாப்பொடி 2 ஸ்பூனு, வெறும் மிளகாப்பொடி 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா அதுலேயே வதக்கிட்டு கொஞ்சோண்டு தேங்காய் போட்டு நல்லா எங்கள் அம்மா ஆட்டுற மாதிரி கல்லில் போட்டு ஆட்டி எடுக்கிறேன். மிக்சியில் அரைச்சி கையில் இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியே தான் இருக்குது, இருந்தாலும் அரைக்கணும்னு முடிவு பண்ணி அரைச்சிட்ருக்கேன். ஆனால் கை வலிக்குது, கை குண்டாக இருக்குது, கொஞ்சம் இளைச்சி போயிடும் இந்த மாதிரி ஆட்டினோமா. அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு சோம்பு, கொஞ்சோண்டு இந்த இலை போட்டு தாளித்து விட்டுட்டேன். வெங்காயம் அவ்வளோதான். அதுலேயும் கொஞ்சோண்டு பச்சை மிளகாவும் போட்டேன், ஒரு பச்சை மிளகா, ஒரு வர மிளகா 2ம் போட்டு நல்லா தாளித்து விட்டுட்டு, அதில் வீடியோ எடுக்க முடியல, அதனால் தாளித்து விட்டுட்டு காலிஃப்ளவரு, கேரட்டு, ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் போட்டு நல்லா குழம்பு பெரட்ட மாதிரி வச்சுட்டேன். அப்புறம் காலிஃப்ளவர், இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் நிறையா இருந்தது, அது தனியாக மசாலா மாதிரி செஞ்சு தோசையில் வச்சுக்கலாம் அப்படின்னு அது மசாலாவாக செஞ்சுட்டேன். அது வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கி அதுக்கும் கொஞ்சம் மசாலாலாம் போட்டு கறி மசாலா இதெல்லாம் கொஞ்சம் போட்டு வதக்கி எடுத்து வச்சிட்டேன். எங்கள் அப்பா பண்ணுற அர்ஜென்ட்டுக்கு சீக்கிரம் போகணுங்கிறாரு. ஒரு தோசை ஊற்றி அதிலே மசாலா வச்சு மசாலா தோசை ரெடி. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி மசாலா தோசை செஞ்சுட்டேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சிம்பிளாக. மசாலா தோசை ரெடி. குழம்பு ஊற்றி அப்பாவுக்கு தரப்போகிறேன். எப்படி ஏதோ ஒரு குறை சொல்லுவார். அவ்வளோதான், கொடுத்தாச்சு, முடிச்சாச்சு வேலையை. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.